சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். வேற யாரும் இல்ல, ரம்யா மனசுல இருக்கிற அந்த பையன் வீட்ல இருந்தது. அவங்களா? என்ன சொல்ற இவ? இப்போதான் நம்ம அங்க போய் பேசிட்டு வரோம், அதுக்குள்ள எப்படி நமக்கு தெரியாம இது நடந்துச்சு? அண்ணி, நிஜமாவா சொல்றீங்க? ஏன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? காலையில நீயும் அத்தையும் கோயிலுக்கு போயிருந்தப்ப அவங்க தாத்தா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நானும் அவருக்கு சம்மதம் சொல்லிட்டேன். உடனே அவர் அவங்க வீட்டுல பேசியிருக்காரு. அவங்களும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க. கடவுளே, போதும் போதும், உடனே நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. பார்க்கத்தானே வராங்க, இது வெறும் கண் தொடைப்பா கூட இருக்கலாம். உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் வேணும்? நீ என்ன நினைச்சு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வயசு பிள்ளையோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா? முந்தா நாள் கோயில வச்சு பேசலான்னு கூட்டிட்டு போன, அங்க போய் நீயே வேண்டான்னு சொல்லி எங்களையும் திரும்ப கையோட கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப என்னடானா திரும்ப உங்க நாளைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி உன் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொன்னா உனக்கு எப்படி தெரியுது எங்களை பார்த்தா? சொல்லு. ஏய், கல்யாண பேச்ச ஆரம்பிச்சா 1008 சிக்கல் பல தடங்கல்கள்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு ஆரம்பிச்ச இடத்துல அப்படியே நின்னுட முடியுமா? என்ன நடக்குது புரியல. பேசி சரி கட்டிட்டா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். அப்படித்தான் இதுவும். இப்பதான் அவங்க நாளைக்கு வராங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நீ எதுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிற? நல்லதே நடக்கும்னு நினைச்சு நாளைக்கு பொறுப்பா சபையில வந்து நில்லு, அது போதும். சும்மா கடையில நிக்க வச்சிருக்கிற பொம்மை மாதிரி அப்படியே எங்களை நிக்க வச்சு அசிங்கப்படுத்திடாதீங்க.